வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாக்காஸ் ஃபேமிலி. லாஸ்ட் வீடியோவில் கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய 7 வழிகளை பற்றியும், சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு நாங்கள் எந்த ரூட்டில் கொடைக்கானலுக்கு போகணுன்றதை பற்றியும், அங்கே ரோடோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்ற பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டேவை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் 5 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஈவினிங் 4:30க்கு தான் நாங்கள் கொடைக்கானலை போய் ரீச் பண்ணோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே கொடைக்கானல்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வில்லுப்பட்டின்ற ஒரு இடத்துல தாங்க இருந்தது. அந்த ஸ்டேக்கு போகிற வழியிலே தான் செட்டியார் பார்க் இருந்தது. பார்க்கில் மட்டும் ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 5:30க்கு தான் போய் ரூமே நாங்கள் செக்இன் பண்ணோம். இந்த ஹோம் ஸ்டேவோட செக்இன் டைம் மதியம் 12 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 11 AM வரைக்கும் தாங்க. இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு நம்ம கொடைக்கானல்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் கேப் இல்லைன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் தாங்க வர முடியும். நாங்கள் 2 நாளுமே வேறு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். இந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டே. இங்கே நாங்கள் 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். நம்மளோட வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருந்தது. நாங்கள் அந்த ஸ்டேக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே 2 டர்க்கி பார்த்தீங்கன்னா எங்களை அப்படியே வெல்கம் பண்ணுச்சு. அந்த ஸ்டேலேருந்து சுற்றி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அமைதியாக பேர்ட்ஸோட அப்படியே சவுண்டை கேட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அதில் இது நாங்கள் தங்கியிருந்த ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட் இருந்தது, ஒரு டிவி இருந்தது, நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தது. 2 ரூமுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ஓகே அளவுக்கு தான் இருந்தது. விண்டோவிலேருந்து அப்படியே வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை ஃபெசிலிட்டியும் இருந்தது. இந்த ரூமுக்கும் ஃபுட்டுக்கும் எவ்வளோ செலவாச்சுன்றதை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இங்கே பெட்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. இன்னொரு ரூமில் என்னோடய அம்மா அப்பா தங்கியிருந்தாங்க. அந்த ரூமும் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு குயின் சைஸ் பெட்டு, ஒரு டிவி, நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு மிரர் வச்ச மாதிரி ஒரு வுட்டன் செல்ஃப் இருந்தது. அடுத்தது ஒரு டீப்பா இருந்தது. பாத்ரூமும் நீட்டாக இருந்தது. இவங்களோட கிச்சனும் ரிசப்ஷன் பக்கத்துலேயே இருந்தது. நமக்கு எதாவது வேணும்னா முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோன்னா அவங்க நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே கேம்ப் ஃபயருக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பாத்ரூமே நீட்டாக க்ளீனாக இருந்தது. இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். நைட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அங்கே அப்படியே வெளியே இருந்து கொடைக்கானல் அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நைட்டு கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரூம்குள்ளே இருக்கிறத விட ரூமில் இருந்து வெளியே வந்துட்டு அந்த வில்லேஜோட நைட் வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டு டின்னர் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட் நல்லா இருந்தது. நைட்டு டின்னர் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே அப்படியே கொடைக்கானலோட அந்த வியூ பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்கள் டாடி என்னதான் பண்ணுறாரு. காலையில் 6:30க்கு எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அப்படியே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சன்லேருந்து அந்த ஆரஞ்சு கோல்டன் கலர் ரேஸ் வந்து அப்படியே அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே.
இது மட்டும் இல்லை, இன்னொரு சைடு அந்த பேர்ட்ஸோட சவுண்டு கேட்குறதுக்கே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்தப்போ கொடைக்கானல் மெயின்லி அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வண்டிங்களோட ஹாரன் சவுண்டுன்னு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஆனால் இந்த தடவை ஒரு அமைதியான பிளேஸில் ஸ்டே பண்ணுறது மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பிளேஸில் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன்னவனூர், பூம்பாறை இதில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. மார்னிங் ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் காலையில் 10 மணிக்கு தான் அந்த ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். வர்ணிகா என்னம்மா பண்ணுற? வராம 10 மணி ஆகுதுமா. மேக்கப் பண்ணு. தங்கச்சி ஃபோட்டோ எடுக்க, அக்கா ஸ்டில்லு கொடுக்க, இதெல்லாம் கண்கொள்ள காட்சியாக இருக்குதுங்க. என்னோட பொண்ணுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. உங்கள் கிட்ஸும் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கொடைக்கானலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இங்கே ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 2500 ஆச்சு. அப்புறம் ஃபுட்டுக்கு நைட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து 1616 ருபீஸ் ஆயிருந்தது. டோட்டலாக ரூமுக்கும் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா 6616 ருபீஸ் ஆயிருந்தது. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி ஜர்னி. பாய்.